திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என்பழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்றறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே. ஆரூரா தியாகேஷா. திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தொடர் திருஞான சம்பந்தருடைய முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம பதிவா பார்த்துன்னு வரும். இதுல நேத்தி பார்த்திருந்த பதிவுல நம்ம கடைசியா எங்க பார்த்திருந்தோம் அப்படின்னா, திருமருகல் அப்படின்ற ஸ்தலத்துல திருஞான சம்பந்த பெருமான் ஒரு வணிக மகனை உயிர்ப்பிச்சு கொடுத்தார் அப்படின்றத வரைக்கும் நம்ம நேத்தி பார்த்திருந்தோம். இன்னைக்கு பூலோக கைலாசம் அப்படின்னு சொல்லக்கூடியதான திருவாரூர் ஸ்தலத்துக்கு ஞான சம்பந்தருடைய வருகையை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது சிதம்பரம் எப்படி பூலோக கைலாசம் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி சைவத்துல திருவாரூரும் தியாகராஜ பெருமான் கோயில் கொண்டிருக்கிற இடமும் சாக்ஷாத் பூலோக கைலாசம் தான். ஆனா இந்த இடத்துக்கு ஞான சம்பந்தர் எப்படி வந்தார் அப்படின்னா, எப்பவுமே நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த கோவில்ல முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்தவா எல்லாரும் நம்ம கிட்ட சொல்வா இல்லையா, இந்த கோயிலுக்கு நான் போயிருந்தேன், இது ரொம்ப நல்லா இருந்தது, இங்க சுவாமி இப்படி இருந்தார் அப்படின்னு வர்ணிச்சு நம்ம கிட்ட சொல்லும்போது நம்மள அறியாமையே நமக்கு ஒரு ஆவல் வரும். ஓ, சுவாமி இங்க இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரா, இதெல்லாம் நடந்திருக்கா, அப்ப நம்மளும் போய் இந்த ஸ்தலத்தை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா. அந்த மாதிரி திருவாரூரை போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசைய ஞான சம்பந்தர் மனசுல விதைச்சவர் யாரு அப்படின்னா அப்பர் சுவாமிகள், திருநாவுக்கரசர். திருவாரூரோட பதிகங்கள்ல நிறைய பதிகங்கள் திருநாவுக்கரசர் பாடி கொடுத்ததுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 21 பதிகங்கள் வித்தியாசமா இருக்கும். தலைவன் தலைவி பாவத்துல பாடியிருப்பார், வர்ணிச்சு பாடியிருப்பார். அங்க நடந்த திருவாரூர்ல நடந்த திருவாதிரை திருவிழா அதையும் அவர் வர்ணிச்சு பாடி கொடுத்திருப்பார். இப்படி திருவாதிரை திருவிழா எல்லாரும் சிதம்பரத்துல தான், மார்கழி திருவாதிரை அப்படின்னாலே எல்லாரும் சிதம்பரத்தை தான் பிரபலமா நினைச்சுப்பா. ஆனா திருவாதிரை திருவிழாக்கு ஒரு பதிகமே பாடி கொடுத்த இடம் அப்படின்னா அது திருவாரூர் தான். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் திருவாரூர். இங்க எப்படி ஞான சம்பந்தருக்கு அப்பர் இதை சொன்னார் அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது திருமருகல்ல நம்ம விட்டுருந்தோம் இல்லையா ஞான சம்பந்தர. இப்ப ஞான சம்பந்தருடைய ஸ்தல யாத்திரை திருமருகல்ல இருந்து தொடர்றது. திருமருகல் வழியா நிறைய சிவஸ்தலங்களை பார்த்துட்டே திருப்புகலூர் அப்படின்ற ஸ்தலத்துக்கு வர்றார். திருப்புகலூர் அப்படின்றது வர்தமானீச்சரம் அப்படின்றது அக்னீஸ்வர பெருமான் கோவில் கொண்டு இருக்கிற இடம். அக்னி தேவர் இங்க சிவபெருமான பூஜை பண்ணார். அதனால இங்க இருக்கிற சுவாமி பேர் அக்னீஸ்வரர் அப்படின்னு. இந்த இடத்துலதான் 63 நாயன்மார்கள்ல ஒருவரான முருகநாயனார் சிவபெருமானுக்கு பூத்துண்டு பண்றதையே தன்னுடைய தொண்டா வச்சுருக்கிறவர். வித்தியாசமான மலர்களை பறிச்சுன்னு அவருக்கு மாலைகளும் சரங்களும் அழகா கட்டி ஒவ்வொரு காலத்துக்கும் பூவை பறிச்சுன்னு உட்கார்ந்து கட்டி அழகா சுவாமிக்கு சாத்துவார். அவர் கட்டுற மாதிரி மாலைகள் வேற யாருமே கட்ட முடியாதாம். அவ்வளவு அழகா பூக்களை தேர்ந்தெடுத்து அதை கோர்த்து அழகா மாலை கட்டி சாத்துவார். அதுதான் முருகநாயனாருடைய திருத்துண்டு. இவரும் 63 நாயன்மார்கள்ல ஒருவர். ஞான சம்பந்தர் திருப்புகலூருக்கு வராருன்னு தெரிஞ்சோடனே முருகநாயனார் என்ன பண்றாராம், ரொம்ப சந்தோஷப்பட்டு ஞான சம்பந்தரை எதிர்கொண்டு வரவேற்கிறார். ஏன்னா சாக்ஷாத் சுவாமியுடைய அனுகிரகம் பெற்ற குழந்தை, அவர் நம்ம ஊருக்கு வராருன்னு ஊரோட வாசலுக்கே போய் அவரை எதிர்கொண்டு வரவேற்று உள்ள கூட்டிட்டு போய் திருப்புகலூர்ல அக்னீஸ்வரர் சுவாமி சன்னிதானத்துல நிற்க வச்சு சுவாமி கிட்டே அருமையா முருகநாயனாரும் ஞான சம்பந்த பெருமானும் தரிசனத்தை பார்க்கறா. இப்போ இந்த க்ஷேத்திரத்துக்கு நாவுக்கரசர் வரார் அப்படின்ற செய்தி அந்த இடத்துக்கு வர்றது. உடனே ஞான சம்பந்தர் என்ன பண்றாருன்னா ஊர் வாசலுக்கே போறாராம். ஊர் வாசலுக்கே போய் நாவுக்கரசரை வணங்கி ஊருக்குள்ள இவர் கூட்டின்னு வராராம். எப்படி முருகநாயனார் இவரை கூட்டிட்டு போனாரோ அதே மாதிரி இப்ப இவர் நாவுக்கரசர் பெருமான உள்ள கூட்டிட்டு போறார். எப்பவுமே சிவனடியார்களுக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா பாத்துக்கிறா அப்படின்னா என்ன பண்ணுவா அப்படின்னா, நீங்க எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போயிருந்தேள், அப்ப அங்க என்னெல்லாம் சுவாமி நீங்க பார்த்தேள், அப்ப சுவாமி அங்க எப்படிலாம் இருந்தார் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்களை தான் தன்னுக்குள்ள பகிர்ந்துப்பா. அதே மாதிரி நாவுக்கரச பெருமான் கிட்ட ஞான சம்பந்தர் கேட்கிறார், நீங்க இப்ப எந்த ஸ்தலத்திலிருந்து வரேன், எங்கெல்லாம் சுவாமி பார்த்தேன்னு. நான் திருவாரூர் ஸ்தலத்திலிருந்து வரேன். திருவாரூர் ஸ்தலத்துல ஆதிரை நாள் திருவிழா அப்படின்றது ரொம்ப பிரபலமா நடந்தது. அப்படியெல்லாம் நடந்தது. அந்த ஆதிரை நாளை அப்படி விவரிக்கிறார்
விவரிச்சு அதை ஒரு பதிகமாவே பாடுறார். அப்படியெல்லாம் விவரிச்சு கேட்க கேட்க ஞான சம்பந்தருக்கு ஆசை கூடுறது. இப்படி இருக்குமா, இவெல்லாம் வந்திருப்பாளா, சுவாமி இங்க இப்படிலாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்க ஞான சம்பந்தருக்கு என்ன ஆகுதுன்னா, நானும் போய் திருவாரூரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு திருவாரூருக்கு முருகநாயனார்கிட்ட சொல்லிட்டு நாவுக்கரசரையும் திருப்புகலூர்லேயே இருக்க சொல்லிட்டு நான் போய் திருவாரூரில் சுவாமி பார்த்துட்டு வந்துடுறேன், ஏன்னா நீங்கள் சொன்னதோட ஆவல் எனக்கு தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவர் திருவாரூருக்கு கிளம்புறார். போகிற வழியெல்லாம் சுவாமி எப்படி இருப்பார் அப்படின்னு மனசில் கற்பனை பண்ணிகிட்டே போகிறார். எப்பவுமே ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகரும் திருவாரூருக்கு பாடியிருக்கார். நால்வராலும் பாடல் பெற்ற ஸ்தலம் எங்க திருவாரூர். அதனால அந்த ஸ்தலத்துக்கு உள்ள நுழையும் பொழுதே ஞான சம்பந்தர் அங்க இருக்கிற வயல்வெளியை பாடுறார், இயற்கை காட்சிகளை பாடுறார். இதெல்லாம் பாடிட்டு இருக்கும் பொழுது திருவாரூர் அடியார்களுக்கு ஞான சம்பந்தர் உள்ளவரார் அப்படின்ற செய்தி தெரிஞ்சிடுது. அதனால ஊர் வாசலுக்கே வந்து கூட்டிட்டு போறா எல்லாரும். அப்போ அந்த வாசல்ல வந்த அடியார்களை ஞான சம்பந்தர் விழுந்து வணங்குறாராம். நீங்கள்லாம் திருவாரூர்லயே இருக்கிறவா, திருவாரூர்ல சுவாமி கிட்டேயே இருந்து நீங்கள்லாம் சேவை பண்ணிட்டு இருக்கிறவா, சுவாமியுடைய அனுகிரகம் எனக்கும் கிடைக்கணும்னு நீங்கள்லாம் சுவாமி கிட்ட சொல்லணும். இவர் என்னையும் சேர்த்துப்பாரா, இவர் எனக்கும் தரிசனம் கொடுப்பாரான்னு நீங்கள்லாம் சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்தர் அந்த அடியார்களோட உள்ள நுழையிறார். பூங்கோயில் புனிதன் அப்படின்னு பேர் வாங்கினவர். ஏன்னா தியாகராஜா இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பூங்கோயில் அப்படின்னு பேர். அந்த இருக்கக்கூட புற்றிடம் கொண்டார் அப்படின்றவரை தான் ஞான சம்பந்தர் உள்ள போறார். உள்ள போய் பார்க்கிறார். பார்க்க கண்கள்ல இருந்து தாரையா தண்ணீர் வருது. ஏன்னா தியாகராஜாவை முதல் தடவை பார்க்குற எல்லாருக்கும் அப்படிதான் வரும். இந்த சுவாமியை நம்ம இவ்வளோ நாள் பார்க்காம இருந்திருக்கமே, இவ்வளோ ஒரு கருணை கடலா இருக்கானே, இவன் நினைச்சா நமக்கு கொடுக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு முதல் தடவை பார்க்குற எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும். அதுதான் தியாகராஜாவோட தரிசனத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது நல்லா இருக்கும்னு நம்ம வார்த்தைகள்ல சொல்லறதை விட போய் நின்று தியாகராஜாவை தரிசனம் பண்ணவாளுக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி திருவாரூர்ல போய் நின்று ஞான சம்பந்தர் வன்மீகநாதரை பார்க்கிறார், தரிசிக்கிறார். அப்படியே கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக சுவாமியை நல்லா பார்த்து ரசிச்சு அப்போ ஒரு பதிகம் பாடுறார். இது ரொம்ப சின்ன பதிகம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும்னா கூட இந்த பதிகத்தை சொல்லி கொடுக்கலாம். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தி ஆகுமே. இவ்வளவுதான். ரொம்ப சின்ன பதிகம். இதை தெரிஞ்சுட்டாலே தினைக்கும் கார்த்தால நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்குது, கார்த்தால எழுந்து பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறா அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி குழந்தைகள் சுவாமி சன்னிதானத்தில் நின்று தியாகராஜா ஒரு க்ஷணம் மனசார நினச்சி விபூதிட்டு நமஸ்காரம் பண்ணி இந்த 2 வரியை சொல்லிட்டு பசங்க போகலாம். ஏன்னா சுவாமியோடைய ரக்ஷை குழந்தைகளுடைய கூட வரும். அடுத்த வருங்காலத்துக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும், பசங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். இப்படி அழகான பதிகம் பாடுறார். இன்னும் நிறைய பதிகம் பாடுறார். கொஞ்ச காலம் திருவாரூர்லேயே தங்கி இருக்கார். ஏன்னா திருவாரூருக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு தட்டி தரிசனம் தானா, இன்னொரு வாட்டி பார்க்க முடியாதான்னு தோணும். அதனால ஞான சம்பந்தருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆவல் ஒரு வாட்டி அவருக்கு பத்தலை. அதனால கொஞ்சம் ஒரு நாள் திருவாரூர்லேயே தங்குறார். தங்கி முக்காலத்திலையும் போய் வன்மீகநாதரை பார்க்கிறார், தரிசிக்கிறார், சந்தோஷத்துல ஆனந்த கூத்தாடுறார். அப்படி ஒரு அருமையான தரிசனம் திருவாரூர்ல இருக்கு. திருவாரூர்ல கொஞ்சம் காலம் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் ஏன்னா திருமருகல்ல நாவுக்கரசரை இருங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இல்லையா, அதனால திருப்பி அவர் திருமருகலுக்கு போகணும். திருமருகலுக்கு போய் ஞான சம்பந்தர் நாவுக்கரசரும் தொடரணும் ஸ்தல யாத்திரையை. ஆனால் திருவாரூர்லேருந்து திரும்பி போகும்போது திருக்கோளிலின்ற ஒரு ஸ்தலம் இருக்குது, அந்த ஸ்தலத்தையும் தரிசிக்கிறார். அது பார்த்துட்டு கோளிலி பார்த்துட்டு திருப்புகலூருக்கு போகிறார். போகும்பொழுது அங்கே நாவுக்கரசர் ரெண்டு பேரும் காத்தன்றிருக்கா. நாவுக்கரசர் முருகநாயனார்லாம் இருந்துட்டு இப்போ 2 பேருமா கிளம்பி அடுத்தடுத்த ஸ்தல யாத்திரைக்கு போகலாம். நாவுக்கரசரும் அப்பர் சுவாமிகளும் கிளம்பி எல்லா இடத்துக்கும் போகலான்னு முடிவு பண்ணி அங்கே இருக்கிற திருமருகல்ல இருக்கக்கூடிய அடியார்கள் கிட்டெல்லாம் விடை பெற்றுண்டு அடுத்து இடத்துக்கு போகிறா. எங்கே போகிறா அப்படின்னு சொன்னால் திருவீழிமிழலை அப்படின்ற ஸ்தலத்துக்கு போக போகிறா. திருச்சிற்றம்பலம். திருவீழிமிழலைன்ற இந்த ஸ்தலம் 2 பேர் வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம். ஏன் அப்படின்னு சொன்னால் திருவீழிமிழலையில் இந்த 2 பெரிய சைவ ஆச்சாரியர்களும் உள்ள நுழையும் போது அங்கே மகா வறட்சி காலம், மழை இல்லை, அதனால விளைச்சல் இல்லை, எங்கேயுமே பசி பட்டினி அப்படின்ற இருக்கக்கூடிய காலம். ஆனால் சைவ ஆச்சாரியர்கள் பெரிய 2 யானைகள் அப்படின்னே சொல்லலாம், ஞான சம்பந்தரையும் நாவுக்கரசரையும். அவர்கள் உள்ள நுழையிறான்னா அந்த க்ஷேத்திரம் அடுத்து பூக்க போகிறது அப்படின்னு அர்த்தம்.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 ஆச்சாரிய பெருமக்களும் உள்ள நுழையும் பொழுது அந்த க்ஷேத்திரத்தோட நிலைமையை பார்க்குறா. 2 பேரும் சுவாமி கிட்ட மனம் வருந்தி கேட்குறா. அதாவது இந்த க்ஷேத்திரம் இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த க்ஷேத்திரத்துக்கு அனுகிரகம் பண்ணணும், இங்கே மழை பொழியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு சுவாமி முதல்ல இந்த பஞ்சம் தீரணும், அங்கே எல்லாரும் பசி பட்னியோடு இருக்கா, அந்த பஞ்சம் தீரணும்னா எங்களுக்கு காசு நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தாதான் எங்களுக்கு காசு கிடைக்கும், அதனால எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் காசு கொடுக்கணும்னு கேட்டு 2 அடியார்கள், ஞான சம்பந்தருடைய அடியார்கள், நாவுக்கரசு பெருமானோட அடியார்கள் 2 பேருமா இருந்துட்டு அந்த இடத்துல வர அத்தனை மக்களுக்கும் பசி பிணி போக சமைச்சு சாதம் போடுறா. அதுக்கு காசு வேணும் அப்படின்னும் போது 2 பேரும் சுவாமி கிட்ட தான் கேட்குறா. அப்போ சுவாமி என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய பூதகணத்தை அனுப்பிச்சு 2 பேருக்கும் பொற்காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2 பேருக்கும் கொடுக்குறா. நாவுக்கரசருக்கும் ஒரு பலிபீடத்தில் பொற்காசு கிடைக்கிறது, ஞான சம்பந்த பெருமானுக்கும் ஒரு பலிபீடத்தில் பொற்காசு கிடைக்கிறது. ஆனால் ஞான சம்பந்தருடைய பெருமானுடைய காசு கிடைக்கிற அந்த காசு கொஞ்சம் தங்கத்தர தரம் குறைந்து இருக்கிறதாகவும், அதனால அதை கொண்டு போய் கடைவீதியில் கொடுத்து காசாக்கி அதுக்கப்புறம் சாதம் போடுறதுனால அடியார்களுக்கு கொஞ்சம் தாமதமாக இந்த இடத்துல அன்னதானம் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுனாலையும் ஞான சம்பந்த பெருமான் என்ன பண்ணுறாருனா, சுவாமி காசு கொடுத்ததும் நீங்கள் தான், ஆனால் அது இந்த மாதிரி காசாக இருக்கிறதுனால அன்னதானம் ரொம்ப நேரம் தாழ்ந்து நடக்கிறதா அடியார்கள் எல்லாரும் முறையிடுறா, அதனால எங்களுக்கு நல்ல காசு நீ தான் சுவாமி கொடுக்கணும்னு கேட்க, பாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே, எனக்கு கஷ்டத்தை போக்கி எனக்கு காசு நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறார். இப்போ வரைக்கும் இந்த பதிகம் ஒரு கண்கண்ட மருந்துன்னே சொல்லலாம். யாருக்காவது ரொம்ப பண முடையில இருக்கா, ரொம்ப இந்த நேரத்தில் கையை பிசைறது, கையில் காசே இல்லை அப்படின்னா இதை தயவு செஞ்சு சிவபெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வாசி தீரவேன்ற பதிகத்தை படிக்கலாம். நிச்சயமா உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்னவோ அது தீர்ந்து உங்க கைக்கு பணம் சேரும். அப்பேற்பட்ட அதி உத்தமமான பதிகம் இந்த வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்றது. இந்த பதிகத்தை பாட ஞான சம்பந்த பெருமானுக்கும் அந்த பலிபீடத்துல நல்ல விதமான காசுகள் கிடைச்சு எல்லாருக்கும் அன்னதானம் தொடர்ந்து நடந்து இந்த இடத்துல இப்படி நடந்துட்டு இருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா மழையே பொழிய ஆரம்பிக்கிறது, விளைச்சல் நல்லபடியாக நடக்கிறது, எல்லாருக்கும் பசி பிணி தீர்ந்து இப்போ எல்லாரும் நல்லா சௌக்கியமாக இருக்கா திருவிழிமிழலையில் அப்படின்னு தெரிஞ்சவுடனே இந்த 2 சைவ ஆச்சாரியர்களும் என்ன பண்ணுறா அப்படின்னா திருவிழிமிழலையிலேருந்து கிளம்பி அடுத்து இவா போகக்கூடிய க்ஷேத்திரம் என்னதுன்னு பார்த்தோம்னா திருமறைக்காடு அப்படின்ற க்ஷேத்திரம். ஆனால் இந்த திருமறைக்காட்டில் ஒரு பெரிய திருவிளையாடலே சுவாமி ஞான சம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் நடத்தி காட்டியிருப்பார். ஆனால் அது என்ன ஏதுன்றத நாளை பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சொன்னதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருப்பின் அது அடியேனை மன்னிக்கணும். இதில் ஏதாவது நல்லது இருந்தது அப்படின்னா என்னுடைய திருவாரூர் தியாகராஜ பெருமான் கொடுத்த திருவருளை தவிர வேற எதுவுமே கிடையாது. பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.